நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வ சிவபெருமானுடைய திருவிளையாடல் 64. அந்த 64 திருவிளையாடலும் மதுரை என்பதில் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஜோதி சொரூபம் இவர் விஸ்வரூபமாக எடுத்த அந்த ஒரு தினத்தை மகா சிவராத்திரியாக நாம் வழிபாடு செய்கின்றோம். ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. எல்லாம் வல்ல பேரொருள் பரம்பொருளாக நமக்கெல்லாம் அருள் தருகின்ற எம்பெருமான் சிவமூர்த்தி, அதாவது சதாசிவமூர்த்தி, இந்த உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கின்ற, நமக்கு அனுதினமும் அருளி கொண்டிருக்கின்ற இந்த சிவபெருமானின் பெருமையை பேச வார்த்தை வேண்டுமா? அளப்பறியாத அவருடைய ஆற்றலை அனுதினமும் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மகா சிவராத்திரி வரலாறை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். சிவபெருமானுடைய திருவிளையாடல் 64. அந்த 64 திருவிளையாடலும் மதுரை என்பதில் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. சிவனை பற்றி பேசணும்னா ஒரு சாதாரண நிகழ்வுகளால் அவரை ஒரே ஒரு வட்டத்தில் அடக்கிவிட முடியாத ஒரு கடவுள் எம்பெருமான். அந்த அளப்பறியாத ஆற்றல் மிக்க அந்த சிவனை பற்றி பேசும்போது அதை கேட்க கேட்க நம்மளுடைய அந்த காதில் அது ஒரு விதமான ஒரு போதைன்னு தான் சொல்லணும். ஆன்மீக போதை அப்படின்னு சொல்லணும். இந்த ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிவனுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த சிவபெருமானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த மகா சிவராத்திரியினுடைய தோன்றிய வரலாறை பற்றி நம்ம படித்தோம் கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவருடைய அந்த சிவராத்திரியினுடைய நடனங்கள் அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு வரலாறு. அது மாதிரி இந்த முப்பெரும் தேவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் நம்ம சொல்லுவோம் சிவன். இந்த அமைப்பில் இதில் யார் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பிரம்மதேவருக்கும் இந்த விஷ்ணு அவருக்கும் போட்டி வந்திருக்கிறது. அந்த போட்டியினால் ஏற்படுகின்ற அந்த ஒரு சோதனை, அந்த சோதனை எம்பெருமான் அந்த சிவபெருமான் விஸ்வரூபமாக, அக்னி பிழம்பாக, ஜோதி சொரூபமாக அந்த விஸ்வரூபம் எடுத்த நாளை நாம் மகா சிவராத்திரி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது எப்போ வரும் அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசியில் வரும், வருடம். இந்த ஜோதி சொரூபம் இவர் விஸ்வரூபமாக எடுத்த அந்த ஒரு தினத்தை மகா சிவராத்திரியாக நாம் வழிபாடு செய்கின்றோம். அந்த விஸ்வரூபத்தை காண, முகத்தை அதாவது முடியை காண பிரம்மதேவர் அன்னப்பறவையாகவும், மகாவிஷ்ணு கூர்மாவதாரமாகவும் பாதாளத்தை நோக்கி சென்ற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். இந்த நாள் மனிதர்களுக்கு அஞ்ஞானத்தை அகற்றி, அதாவது அகங்காரம், அதாவது மகாவிஷ்ணுக்கும் இந்த பிரம்மதேவருக்கும் தான் என்ற அகங்காரம் அதிகம் ஆனதனால்தான் அவர்களுக்குள்ளேயே போட்டிகள் உருவாகியது. இதை போக்கதான் சிவபெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அவர்களுக்கு காட்டி அன்னப்பறவையாக பிரம்மதேவரும் கூர்மாவதாரமாக பன்று ரூபமாக பாதாளத்தில் விஷ்ணுவும் போயிட்டு அவரை
தொழுது அவர்களுடைய அஞ்ஞானத்தை அகற்றிய திருநாளாக போற்றப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பார்வதி பரமேஸ்வரர், அதாவது பரமேஸ்வரர் இடபாகத்தை அன்னைக்கு அளித்ததாகவும், அதாவது பார்வதிக்கு அளித்து இடபாகம் கொண்ட திருமணம் செய்த நாளாகவும் இது வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் இந்த அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை வரும் முன் அந்த ஆலகால விஷத்தை உலகை காத்து ரட்சிப்பதற்காக இந்த சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு இந்த தொண்டையில் அடக்கிய நாள் அப்படின்றது அந்த புராண இதிகாச கூற்றாக இருக்கிறது. இன்றைய தினம் நாம் அனைவரும் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து மேலும் பல நன்மைகளையும் மேலும் பல நல்ல அனுபவங்களையும் பெற எல்லாம் இந்த சிவனை வழிபாடு செய்து அனைவருக்கும் அருள் தர எல்லாம் வல்ல சிவனை வேண்டுகிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ.